அலங்காநல்லூரில் தவய கொடியால் பறிபோன ஜல்லிக்கட்டு பரிசு. மாடு ஜெயிச்சும் சைக்கிள தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இது நியாயமா? அடுத்த 50 செகண்ட்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம். வாடிவாசல்ல இருந்து காளைகள் சீறி பாய்ந்து வருது. வீரர்கள் மல்லு கட்டுறாங்க. மாலை 3:45 மணி. விலையன்பன் என்பவரோட காளை அவிழ்க்கப்படுது. ஆனா அந்த மாடு வாடிவாசலை விட்டு வெளியே வர கொஞ்சம் தயங்குது. அப்போதான் அந்த நபர் தம் பாக்கெட்ல இருந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியை எடுத்து உயர்த்தி பிடிக்கிறாரு. மொத்த மைதானமும் அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போச்சு. மதுரக்காரங்க முன்னாடியே அமைச்சர் மூர்த்தி வழங்க வேண்டிய சைக்கிள் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த சம்பவம் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. வர்ணனையாளர் மைக்ல என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாட்டுக்கு பரிசு கிடையாது, எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஓப்பனா அறிவிச்சாரு. இந்த கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்ல, இதெல்லாம் தேவையாப்பா என்று காளையோட உரிமையாளரை பார்த்து கேட்டது இப்போ செம வைரல். ஆனா அந்த உரிமையாளர் பரிசு போனாலும் பரவாயில்லைன்னு கொடியை கம்பீரமா காட்டிட்டு வெளியே போறாரு. விளையாட்டு மைதானத்துல அரசியலா இல்ல அரசியல் காரணத்துக்காக பரிசு மறுக்கப்பட்டதாங்கிறது தான் இப்போதைய ஹாட் டாபிக். மாடு ஜெயிச்ச பிறகும் கொடி காட்டினதுக்காக பரிசு தராதது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் ரசிகர்கள் உடனே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.